வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மற்றும் இந்தியன் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நாளைக்கான மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும், நிஃப்டி அதுக்கான ரியாக்ஷன் என்னன்னா, அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது விவரத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, நம்ம லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு சென்செக்ஸாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு என்ன பண்ணாங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் இருக்குது. நான் வந்து 15 மினிட்ல உங்களுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து கன்சல்டேஷனில் இருந்தாங்க. மேக்ஸிமம் சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு போன ஹை அண்ட் லோவே நீங்கள் மார்க் பண்ணீங்க. ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த டே ஃபுல்லாகவே என்னவா இருந்தது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அசெண்டிங் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கடைசியாக வந்து பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. அது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு நடந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த இதில் நிஃப்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இப்போ நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேயோட லோ ஓகேங்களா 22,913. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அதேமாரி இந்த ஹை வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 22,900 கீழே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 22,797 லெவலுக்கு வந்து கன்ஃபார்மாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இது 800 கிட்ட வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அதை கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஹவரில் உங்களுக்கு டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இந்த இடத்துல சூப்பரான ஒரு டபுள் பாட்டம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு சேனலில் வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டபுள் பாட்டத்தை வந்து பிரேக் அவுட் பண்ண இந்த நிஃப்டி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் வரணும்ல. அப்போ இந்த 22,790 அந்த 800 ரேஞ்சுக்கிட்ட பேங்க் நிஃப்டியானது வந்து என்ன பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கால் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்குன்றதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், நாளைக்கு வந்து 22,797 அதாவது 22,800க்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு எகைன் வந்து அப்சைடு போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டேவோட ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா 23,000க்கு மேலே போயிடுச்சுன்னா 23,064 ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒன்ஸ் இல்லை அப்படின்னா 22,600 வந்து ஒரு ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகி அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக 22,800 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, வந்து இந்த 1 ஹவரில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, இந்த சேனல் பேட்டர்ன் ஓகேங்களா, இந்த சேனல் பேட்டர்னை வந்து நம்ம வந்து சேனலில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் 23,100 ஒன்ஸ் இதுலேருந்து 23,060க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,100ன்றது வரும். இல்லை இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,200ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லாவே ஃபால் ஆகும். 22,589 தான் அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து ஒரு கால் சைடில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு 23,000 வந்து சப்போர்ட் ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இருக்குது. செஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ 23,000ன்றது வந்து ஒரு ஃபைட்டிங் ஏரியா. நான் அப்பயே உங்களுக்கு பல தடவை சொன்னேன், வியாழக்கிழமை வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். 23,000 அழகாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் 23,000க்கு மேலே போவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு கரெக்ஷன் வராமலாம் வந்து 23,000 அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்போ 22,800 வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து அதாவது ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போலான ரிசல்ட் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போதைக்கு மார்க்கெட்டோட வால்டிலிட்டின்றது ஹையாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரிட்டைலர் ட்ரேடர்ஸ் ஸ்மால் ரிட்டைலர் ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேஞ்சஸ் பண்ணலனாலும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அக்யூரேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு, ரியாக்ஷன் பண்ணியிருக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ இனிமேல் மேலே போகுது அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 49,176ன்றது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகுதுன்னா 49,600ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,680ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 48,500ன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற ஒரு சப்போர்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48,222. ஓகேங்களா. இது
ஒரு மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா. அதுக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சல்டேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் இப்போ எதில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,972, அதாவது 49,000 ரேஞ்சில் நிற்கிது. அப்போ 49,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிற இடம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பில்ட் ஆகிறோம். அதே மாதிரி 23,000ன்றது எப்படி ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட் வேல்யூவோ அதே மாதிரி 49,000ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா. அவ்வளோ சீக்கிரம் அதை பிரேக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நாளைக்கு வந்து கிளியராக பாருங்க, 49,000க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக கன்சல்டேஷன் நடக்கும். 49,000க்கு கீழே வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே தான் வரதுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 49,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சடனாக போயிட்டு நம்ம வந்து காலில் போய் நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ண வேணாம். அதுதான் என்னோட சஜஷன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேங்க் நிஃப்டியில் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு வெள்ளிக்கிழமை நல்லா ஒர்க் ஆனிச்சு. அதே மாதிரி பாருங்க, நம்மளோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து அது லாஸ்ட் டே வந்து லோ. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 21,852 கீழே சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா 21,800ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதுக்கு கீழே வருது அப்படின்னா 21,700ன்றது 707ன்றது ஒரு சப்போர்ட். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 21,585ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21,800க்கு மேலே பார்த்தீங்கன்னா 21,887ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 22,000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகரான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற ஒரு இடம். அது மட்டும் இல்லை ஒரு இமிடியேட் ரெசிஸ்டண்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ 200 பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 120 பாயிண்ட் கிட்ட வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ட்மே இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் 22,000. ஓகேங்களா. ஃபின் நிஃப்டிக்கு ஓகே. ஃபின் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 21,850 இருக்கிறனால 21,900ன்றது ரெசிஸ்டண்டாக இருக்குது. 850ன்றது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து 21 சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,850ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்து இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா லாஸ்ட் டேயோட ஹை, அதாவது 21,880க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 22,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கானாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி பாஸ்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட். ஓகே. ஸோ நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்டை வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரெண்ட் படி தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ட்ரெண்ட் லைனை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னா ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து திருப்பி என்ன பண்ணியிருக்கு, அதாவது இதுலேயுமே நம்ம வந்து 1 ஹவரில் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டோம். சேனலுக்குள்ளே ஒரு சின்ன சேனல் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா இதுலேருந்து இந்த சேனலில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, அந்த சேனலுக்குள்ளே சின்ன சேனல் 15 மினிட்ல. ஓகேங்களா. இது 1 ஹவர் சேனலுக்குள்ளே 15 மினிட் சேனல். இப்போ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ லெவல், அதாவது 11,445ன்றது ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக 11,350ன்ற லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 11,284ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 11,157ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக 11,445க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது 11,517ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 11,623ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுது அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துங்க 11,750 தான் அடுத்த மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா. அதனால வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல், இப்போ சின்ன சேனல் 15 மினிட்ல போட்ட அந்த சின்ன சேனலுக்குள்ள இதில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அது 11,368 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 11,445ன்றது ரெசிஸ்டன்ட், 11,517ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். கண்டிப்பாக அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 11,623ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு இதை பொறுத்து தான் நாளைக்கு வந்து ஒரு ஜீரோ ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ளூக்காக ஒரு நேக்கடாக போய்ட்டு நம்ம வந்து இதில் பண்ண முடியாது. அதனால் வந்து நாளைக்கு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது இந்த சேனலில் வந்து நம்ம எப்படி போடுவோம், இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்றத பார்க்கணும். இல்லையா இதுலேருந்து கீழே வருதா அப்படின்றதையும் நம்ம வந்து
பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு 2 விஷயத்தை மட்டும் நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பீரியில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர் லெவலில் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் லாஸ் வருது அப்படின்றவங்களுக்கும் கோர்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் தமிழ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோர்ஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கு. டெலகிராம் குரூப் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப்பாக இல்லை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ 15 மினிட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கும் கம்மியான ப்ரோக்கரேஜும் தந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களே வந்து கஸ்டமர் கேர் மாதிரி அவங்களே வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். தேங்க்யூ நம்பா.